Hi, this is Jasna from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 17 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விதவை இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாங்களாம். அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா, அவங்க வந்துட்டு ஒரு சின்ன குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க பையன் வந்துட்டு பெருசாயிட்ட உடனே ஆர்மில ஜாயின் பண்ணானா. அவன் வந்துட்டு ரொம்ப உண்மையான பையனா, ரொம்ப நேர்மையான பையனா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் அவன் நடப்பானா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இவன் பார்த்துட்டான். அதனால எங்க இவன் வந்து மேலதிகாரி கிட்ட சொல்லிடுவானோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த தப்பை இவன் மேல சுமத்திட்டானாம். உண்மை தெரியாத அந்த மேலதிகாரி என்ன பண்ணாருன்னா, இவனை அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சுட்டாராம். இந்த விஷயத்த தெரிஞ்ச அந்த பையனோட அம்மா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு தெரியுமா, அவங்க பையன் வந்து கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, யார்கிட்ட போயிட்டு உதவி கேட்கறதுன்னு தெரியலையா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என்னுடைய பையனை தூக்குல போடுறதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். அவங்க உடல்நிலையை பத்தி கூட கவலைப்படாம அவங்க வீட்டுல இருந்தே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு ரொம்ப கெஞ்சி அழுது, என்னோட பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப அழுது கேட்டாங்க. அவங்க அந்த மாதிரி அந்த மேல் அதிகாரி கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மயங்கி விழுந்து அந்த இடத்துலயே அவங்க இறந்துட்டாங்க. இந்த தாயோட அன்பையும் பாசத்தையும் பார்த்த அந்த மேலதிகாரி இந்த கேஸை கண்டிப்பா நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து விசாரிச்சு தப்பு பண்ண அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்தாராம். அவங்க அம்மா இறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவங்க அம்மாவை எங்க புதைச்சாங்களோ அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப மன உடைஞ்சு அழுதானாம். இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா அந்த தாயோட அன்பை, அவங்க பையனுக்காக அந்த மேலதிகாரி கிட்ட போயிட்டு எவ்வளவு பரிந்து பேசினாங்க. இததான் ரோமர் 8:26 வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த கதையில பார்த்த அந்த தாயை போலதான் நம்ம ஏசப்பாவும் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.